வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாக பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க. இருந்தாலும் கணவன் வந்து மனைவியை வந்து குடிச்சிட்டு வந்து எதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தார். இது பணம் வாங்கி வா, எதாவது அவங்க அப்பா எனக்கு நகை போடல, பைக் வாங்கி கொடுக்கல, கார் வாங்கி கொடுக்கல, வேறு இதெல்லாம் வாங்கி கொடுக்கல, பொருளை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த மனைவி எவ்வளோ சொல்கிறாங்க, இல்லைங்க எங்கள் அப்பா எனக்கு ஏற்கனவே கடனாளியாக இருக்கார், இன்னும் நீங்கள் பணம் வாங்கி சொன்னீங்கன்னா அவர் எங்கே போவார், இன்னும் எனக்காக ஏற்கனவே கடன் பட்டிருக்காரு, கல்யாணத்துக்காக நிறைய கடன் பட்டிருக்காரு, இன்னும் பணம் வாங்க சொன்னீங்கன்னா இன்னும் கடனாளி ஆகிடுவார், அந்த கடனை அடைக்கிறது பெரும் கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வாங்கிவான்னு இது பண்ணுவார். அடித்து துன்புறுத்துவார், வெளியில் தள்ளி கதை சாத்துவார். இப்படியே ரொம்ப குடும்பப்படுத்திகிட்டே இருந்தார். அதை தாங்க முடியாமல் அந்த மனைவி வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த என்னுடைய மனைவி மாமியார் வந்தாங்க. அதாவது அந்த கணவன் இருக்காலே அவங்க அம்மா வந்தாங்க. வந்து என்னம்மா எதுன்னு விசாரித்தாங்க. விசாரித்து தான் உடனே இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. அவங்களே முதல்ல தயங்குறாங்க. தயங்கினாலும் நீ எதாக இருந்தாலும் இப்போ என்ன அம்மான்னு சொல்லுவியே, அம்மா மாதிரி கேட்குறேன், நான் மாமியார் தான், அவனும் இருந்தாலும் நான் உன்னை அம்மா மாதிரி கேட்குறேன் அப்படின்னு கருணையோடு கேட்பாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க அப்பாவும் இப்படி தான் இருந்தார், குடித்து என்னை குடும்பப்படுத்தினார். அந்த குடியினால் அவர் கொஞ்சம் சின்ன வயசுலே இறந்துட்டார். இருந்தாலும் நான் அழுதேன்னா உண்மையிலே அவர் போயிட்டாருன்னா அழலை. எப்போ அந்த இதிலேருந்து கொடுமையிலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சதே என்ன அழுதேன் அப்படின்ட்டு அவ்வளோ மனம் வெறுத்து பேசுவாங்க. அதே மாதிரி என் பையன் அப்படியே இருக்கான், இது எப்படியே விட்டு ஆகாது, நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னுவாங்க. சரின்ட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி என் மகன் என் மருமகளை குடும்பப்படுத்துகிறாரு, வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துகிறாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க உடனே வந்து பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. இருந்தாலும் அம்மா அதில் ஸ்ட்ராங்காக இருந்துடுறாங்க, குடும்பப்படுத்துறது உண்மை தான் அப்படின்னு ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுதான் வாழ்க்கையில் எவ்வளோ கணவன்மார்கள் வந்து அவங்களுடைய மனைவியை குடும்பப்படுத்துவாங்க, பணம் கேட்டு வரதட்சணை கேட்டு. அதை வந்து அந்த பையனுடைய அம்மாங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த மருமகளை குடும்பப்படுத்துவாங்க சேர்ந்து. அவங்க எதுவும் ஒரு விடிவு இல்லாமல் வாழ்க்கையை போராட்டமாகவே நடத்திட்டு போவாங்க. இருந்தாலும் இது மாதிரி ஒரு மாமியார் மருமகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் வாழ்க்கை இதாக இருக்கும். அப்புறம் அவர் போலீஸில் இது பண்ணதும் இது பண்ணி அவர் திரும்பி வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சரியாகிடுறார். அதனால் மாமியார் வந்து எது ரைட்டு தப்பு, அதாவது மருமகளை சப்போர்ட் பண்ணுன்றதில்ல, தப்பு ரைட்டு எதுனோ அதுக்கு சொந்தால துணை வந்தால் அவருடைய குழந்தைகளோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்ன்றது இருக்கும். நன்றி, வணக்கம்.